இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தொடக்க நூல் அதிகாரம் 12 இறை வார்த்தை 1 முதல் 3 முடிய. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று. அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தையை வாசித்த பொழுது எனக்கு நமது முன்னோர்கள் தான் நினைவிற்கு வந்தார்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர்கள் திண்டுக்கல், திருச்சி போன்ற இடங்களிலிருந்து பாலக்காட்டை நோக்கி வருகின்றனர். அவர்கள் பஞ்சத்தாலும் வறுமையினாலும் தாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணை விட்டு வருகின்ற பொழுது தங்களை படைத்த இறைவனை மறக்கவில்லை. தங்களுக்காக என்றும் பரிந்து பேசுகின்ற புனிதரில் ஒருவரான சக்தி வாய்ந்த புனித சந்தியாகப்பரின் துணையோடு வருகின்றனர். தொடக்க நூல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 15 நாம் வாசிக்கின்றோம். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார் என்று. அதே போல குன்றுகளும் கற்களும் நிறைந்த இந்த பகுதியை செழுமையாக்க இறைவன் நமது முன்னோர்களை அழைத்து வருகின்றார். பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம், கடவுள் மனிதனை படைத்தது முதல் அவர்கள் செய்த மிக முக்கியமான தொழில் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும். நமது பகுதியிலும் நமது முன்னோர்கள் மிக முக்கியமான தொழில் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் தான். கல்லும் முள்ளும் நிறைந்த பகுதிகளை இரவு பகல், வெயில் மழை என்று பாராமல் இரத்தத்தை வேர்வையாக சிந்தி விளை நிலங்களாக மாற்றினார்கள். தொடக்க நூல் அதிகாரம் 1 இறைவார்த்தை 28. கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். ஆமன் பார்ந்தவர்களே, கடவுள் கொடுத்த முதல் கட்டளை பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்று. பின் நமக்கு கொடுத்த பணி இந்த பூமியை நமது ஆற்றலுக்கு உட்படுத்தி இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் ஆளுமை செய்ய வேண்டும் என்பது. இந்த கட்டளைகளை நமது முன்னோர்கள் கடைபிடித்ததால் தான் அன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் பல குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கடின உழைப்பின் காரணமாக ஆரோக்கியமான உணவுகளை உண்டு நோயின்றி முதிர்ந்த வயது வரை வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று ஒரு குழந்தையே பெரிய சுமை என கருதி இனிமேல் குழந்தையே வேண்டாம் என்று சொல்லும் தம்பதிகள் ஒரு புறம், குழந்தை பாக்கியத்திற்காக ஆலயங்கள், திருத்தலங்கள் மற்றும் பல லட்சங்கள் செலவு செய்து மருத்துவர்களை தேடிச் செல்லும் தம்பதிகள் மறுபுறம். இந்த சூழ்நிலைக்கும் நமது நிலத்திற்கும் தொடர்பு உண்டு. தொடக்க நூல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 29. அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும் என்றார். இன்று நாம் உண்ணும் காய்கறிகள் மற்றும் பழங்களில் விதை இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த விதைகளில் முளைப்பு திறன் இல்லை. விளைவு, நம் மக்களின் வாழ்க்கையிலும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும் ஆற்றல் இல்லை. இவை அனைத்திற்கும் காரணம் நமது அறியாமையும் சோம்பேறித்தனமும். அன்பார்ந்தவர்களே, இவை அனைத்தையும் சரி செய்யும் காலம் இது. இப்பொழுது இதை நாம் சரி செய்யவில்லை என்றால் இனி வரும் நமது தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். நாம் அறியாமையினால் செய்த தவறினால் அழிந்த பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம். அதிக விளைச்சல் கிடைக்கும் என்று யாரோ சொன்னதை நம்பி ரசாயன உரங்கள், மருந்துகளை நமது விளைநிலங்களில் கொட்டி நமது மண்ணை நஞ்சாக்கினோம், நமது பிள்ளைகளின் வாழ்க்கையையும் நஞ்சாக்கினோம். இதன் விளைவு இனி வரும் காலங்களில் வயதாகி இறப்பவர்களை விட கேன்சர் நோய் வந்து இறப்பவர்களே அதிகமாக இருப்பார்கள். எனவே நமது விவசாயத்தை மீட்டெடுப்போம்.
நமது உணவு நமது கையில். இறைவன் நமக்காக படைத்த இந்த பூமியில் நஞ்சில்லா விவசாயம் செய்வோம், கபடமில்லாத வாழ்க்கை வாழ்வோம். இதுவே இந்த காலத்தின் கட்டாயம். ஒன்றிணைவோம், உருவாக்குவோம் ஆரோக்கியமான தலைமுறையை. என்றும் உங்களோடு சாயன் திசை காட்டி.